வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மதுரை அறக்கட்டளை நிகழ்ச்சியானது மாவட்ட மைய நூலகம் திண்டுக்கல் சேர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இலக்கிய மன்றங்கள், கவிதை தொகுப்புகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நமது மாவட்ட மைய நூலகம் இணைந்து கவிதை, கட்டுரை தொகுப்புகள் நடத்தி சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த தமிழ் அறக்கட்டளை 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு ஐயா அவர்கள் மிக நான் பெருமையோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம எங்களுடைய நூலகத்தில் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஐயா சித்தாந்த பாண்டியன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். அதில் ஓவியம், கட்டுரை, அந்த மாதிரி நிகழ்ச்சியானது பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அதுல தமிழ் வளர்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு. தமிழ் கட்டுரை, அதே மாதிரி தமிழ் அறிஞருடைய ஓவியங்கள், அந்த மாதிரி இப்ப எல்லாம் கம்மிக்கு உலகமாக்கும் மாறி இருக்கு. இப்ப நான் தமிழ்ல ஒரு கட்டுரை சிறப்பா எழுதுனா சில பேர் எழுத மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஆங்கில மோகமா இருக்கிறதுனால ஆங்கில கல்வி தான் இப்ப நிறைய இங்கிலீஷ் என்னுடைய பொண்ணை கூட அந்த இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்த்துருக்கிறேன். ஆனா அந்த தமிழ் எழுதுப்பாருன்னா தமிழ் எழுதுல மார்க் கம்மியா வாங்குது. அந்த மாதிரியான மோகம், அந்த விதமான சூழ்நிலை மாறிட்டு வர்றது. இப்ப தமிழ் தகப்பலகையானது முதலிருந்து இப்ப தமிழ் வளர்க்கறதுக்கு இப்ப ஒரு பிள்ளையாசிரி போட்டிருக்காங்க. அதை பத்திதான் நான் நினைக்க வேண்டியது. அதனால இந்த சங்க பலகையானது இலக்கியவாதிகள், தமிழ் அறிஞர்களை வளர்த்து ஒரு குழு அமைத்து இந்த தமிழ் வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.